கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 18:27. மேத்யூ 18:27. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அதாவது தன்னால செலுத்தி தீர முடியாத ஒரு கடன் உள்ள ஒரு ஆள் தன்னுடைய ஆண்டவன்ட்ட என்ன கேட்குறான்? ஆண்டவனே, என்னிடத்துல பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் உமக்கு செலுத்தி தீருகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் கேட்குறான். ஆனால் அந்த முதலாளி என்ன பண்ணுறாரு? இந்த ஓமானத்தில் யாரு? தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அவன் மேல் மனதிறங்கி, அதாவது இந்த ராஜா என்ன பண்ணுறாரு? அந்த வேலைக்காரனுடைய வாக்கு இல்லை, அதனால இல்லை, எதனால? அவருடைய மனதிறக்கத்தினால. இப்போ வேலைக்காரன் நான் எப்படியாவது செலுத்தி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குனால அவர் முதாகலை. ஆனால் அவன் என் மேலே இரக்கமாக இருன்னு கேட்டதுனால அவர் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு மனதிறங்கி, எப்படி? அவனுக்கு மனதிறங்கி என்ன பண்ணுறாரு? இப்போ அவன் 10,000 தாலந்து கொடுக்கணும். அது ஒரு நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத ஒரு நம்பர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது, நம்மளை வாழ்நாள் முழுவதும் கட்டி தீர்க்க முடியாத ஒரு கடன் இது. அவர் என்ன பண்ணுறாரு? இப்போ வேலைக்காரன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, எனக்கு டைம் கொடுங்க, கொஞ்சம் நேரம் கொடுங்க, நான் உங்களுக்கு கட்டி முடிச்சிடறேன்னு சொன்னான். இப்போ அவர் மனதிறக்குன்னா அவர் எப்படி கொடுத்துருக்கணும்? சரி, உனக்கு இன்னும் ஒரு வருஷம் டைம் கொடுக்குறேன், இல்லை உனக்கு இன்னும் ஒரு கால அவகாசம் ஒரு 10 வருஷம் கொடுக்குறேன், இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு? அவர் மொத்தத்தையும் கணக்கையும் வேண்டான்னு சொல்லக்கூடியதா. எப்படி? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். மொத்த கடனையும் விடுதலை பண்ணி என்ன பண்றாரு? மொத்த கடனையும் மன்னித்து விடக்கூடிய ஒரு காரியம். அப்ப கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய பாவ மன்னிப்பு என்பது முழுமையானது, தகுதியில்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அது நம்மளால் செலுத்தி தீர முடியாது என்ற 3 காரியத்தை நம்ம காட்டுகிறதா? ஏன்னா 103வது சங்கீதம் 12வது வசனம் சொல்லுது, மேற்கிற்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை தூக்கி போட்டு விட்டார். அப்போ என்னன்னா, இங்கே அவர் இந்த கடனை விடுதலை பண்ணுவது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? அந்த வேலைக்காரனை எல்லாதிலிருந்து விடுதலை பண்ணி அவனை அனுப்பக்கூடிய காரியம். அதனால தான் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுடைய இரக்கம் என்ன பண்ணுன்னா, ஒரு மனுஷனுக்கு பாவ மன்னிப்பு மாத்திரமில்ல, அவனுக்கு பூரண சுதந்திரத்தையும் கொடுக்கும். ஏன்னா இது என்னைக்கு என் மேலே இரக்கமாக இருன்னு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட உடனே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய தேவன். மீகா 7வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லும்போது, ஆண்டவரே, பாவத்தை மன்னிப்பதில் உமக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்முடைய பாவங்கள் முழுமையாக மன்னிக்கப்படுகிறது. தகுதியில்லாத மக்களுக்கு கிடைக்கக்கூடியதாய், அது மாத்திரமல்ல, அது நம்மளை பூரண விடுதலை கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. சரி, இதனால நம்ம இதை எடுத்துக்கொள்கிறது. இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து நம்ம எவ்வளவு மேன்மை பாராட்டணும். ஏன்னா தேவனுடைய மன்னிப்பு என்பது பகுதி இல்லைங்க, முழுமையானது. ஏன்னா இப்போ 10,000 தாளந்துக்கு பதிலாக, சரிப்பா நீ 100 தாளந்து கட்டுன்னு கூட சொல்லலை, என்ன மொத்தத்தை அளிக்கக்கூடியது. நீங்கள் என்னைக்கு கர்த்தர்கிட்ட போய் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் பாவங்கள் முழுவதுமாய் மன்னிக்கப்பட்டு நீங்கள் பூரண விடுதலை பெற்றவர்களாய், நீங்கள் எந்த ஒரு குற்ற உணர்வோ எந்த ஒரு வெட்கமோ இல்லாதபடி தேவனுக்குரியவர்களாய் வாழக்கூடிய ஒரு மகா பெரிய பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறாரு. அதனால நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம ஆராதிக்கிற தேவன், நாம் பணி செய்கிற தேவன் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, நம்ம தேவனை போல மன்னிப்பதற்கு ஒப்பான தேவன் ஒருத்தருமே இல்லைங்க. முழுக்க நம்முடைய ஜபங்களை கேட்டு அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன்.
ஏன்னா நம்ம ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அதை கேட்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை முழுமையாய் விடுதலை செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய உன்னத பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவன்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் இருப்போமா? ஏன்னா இங்கே தேவன் பாவத்தை மன்னிப்பது மாத்திரமல்ல, அதை முழுமையாய் கேன்சல் பண்ணக்கூடியதா, அது ஒண்ணுமே இல்லை என்று தீர்த்து விடக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த இரக்கத்தினால வரக்கூடிய சுதந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களாய் இருப்போமா? வல்ல பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் நாள்தோறும் புதிதாகின்றன என்று சொன்ன வார்த்தையின்படி ஆமாண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை குறித்து உம்மிடம் மனவருந்தி பாவ மன்னிப்பு பெற்று உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.